जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து, வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். கன்னியா ராசி நேயர்களை, உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி. நீங்க நினைக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது ஒன்னா இருக்கு. இதுதான் முதல் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் போட்டு வைத்திருந்த வாழ்க்கை கணக்கு இப்போது விதி எழுதும் கணக்கில் செல்ல போகிறது. நீ ஒரு கணக்கு பண்ணி வச்சு நீ ஒரு விஷயம் போட்டு இது பண்ணிட்டு இருந்த, ஆனா விதி எழுதும் கணக்குல இப்ப போயிட்டு இருக்கு. கன்னியா ராசி பொறுத்த அளவுக்கு இப்ப கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கதவு மூடுமா அல்லது அதற்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது இந்த வாரத்திற்கான சில பதில்கள் வரும். அதாவது உங்கள் நாற்காலியை நோக்கும் பார்வைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். பணியிடத்தில் நீங்கள் அமைதியாக செய்து கொண்டிருக்கும் வேலை இப்போது பலருடைய கவனத்தை ஈர்க்க போகிறது. அந்த மாதிரி இருக்கு. அடுத்ததாக பாராட்டு வேறு ஒருவருக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கஷ்டப்படுறது நீனு, பாராட்டு வாங்குறது இன்னொருத்தரா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அதே போல உங்கள் உழைப்புக்கான கிரெடிட்டை வேறு ஒருவர் எடுத்துக்கொள்ளும் சூழல் கூட உருவாகலாம். தொழில் ஒரு ஒப்பந்தம், 2 முடிவுகள், வியாபாரத்தில் ஒரு முக்கியமான டீல் உங்களுக்கு வரலாம். அதை எதை ஏற்றுக்கொண்டால் வளர்ச்சி, மறுத்தால் வேறு ஒரு பாதை. ஆனால் ஒரு வாய்ப்பின் விஷயம் இருக்கு. சோ அதனால கரெக்டா பண்ணிக்கோங்க. எதையும் ஆராயாமல் எந்த ஒரு விஷயத்திலும் கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு பண்ணிக்காது. கையில் இருக்கும் தொகையை விட காத்திருக்கும் பாக்கி, கையில இருக்கிற பணத்தை விட நமக்கு வரக்கூடிய பணம் காத்துட்டு இருக்கிறது ரொம்ப வரல, இங்க நமக்கு பணம் வர வேண்டியது வரல, அங்க பணம் வேண்டியது வரல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த வாரம் பண விஷயத்தில் சுவாரஸ்யமான நிலை வர வேண்டிய தொகை தள்ளி போகலாம். ஆனால் நீங்கள் மறந்திருந்த ஒரு பண வாய்ப்பை திடீரென்று உயிர் பெறலாம். பணம் கிடைப்பது முக்கியமல்ல, அது எங்கே செல்கிறது என்றது கட்டுப்படுத்துவதுதான் சிறப்பு. சோ அதை பார்த்துக்கோங்க. லோன், இஎம்ஐ, சுமை இதெல்லாமே இருக்கு. காடு போன்ற நிதி சுமைகள் இருந்தால் இந்த வாரம் அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பிரச்சனையை மறைக்காமல் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத பாத்துக்கோ. திருமண புகைப்படத்தில் பார்த்தவர் வாழ்க்கையில் வருவாரா? ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல ஒரு தொடர்பு வரலாம். முதலில் சாதாரணமாக தோன்றும், ஆனால் அது பின்னர் முக்கியமான பேச்சாக மாறலாம். திருமணத்திற்கு உண்டவர்கள் திருமண பேச்சு, திருமணம் சம்பந்தப்பட்ட கண்டகச்சனி நடக்கலாம். அதனால பார்த்து பண்ணுங்க. காதல், பதில் வராத கேள்விக்கு விடை, காதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா காதல் காத்திருப்போக்கு நீண்ட நாட்களாக மறைந்திருந்த சில விஷயங்கள் வரலாம். உண்மைக்கு தெரிந்த பிறகு நீங்கள் எடுக்கும் முடிவுதான் பாதையை தீர்மானிக்கும். கோர்ட்டு கேஸ்,
அதே போல ஒரு ஆவணம், ஒரு திருப்பம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் கன்னியா ராசிக்கு உண்டு. சட்ட விவகாரம் போன்ற உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்ன்றது சில விஷயங்கள் யோசிச்சு பண்ணுங்க. உங்கள் தரப்பு ஆதாரங்களை முறையாக பார்த்து கொள்ளுங்கள். சோ சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ. விவாகரத்து முடிவா இல்லது இன்னொரு வாய்ப்பா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. திருமணத்தை பொறுத்தளவுக்கு திருமண உறவு முறிவின் விளிம்பில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆழமான உரையாடல் நடத்தலாம். சிலருக்கு உறவை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பு கிடைக்கலாம். சிலருக்கு பிரிந்து செல்வதே சரியான வழி என்று புரியலாம். இந்த வாரம் கோபத்தில் பேசப்படும் ஒரு வார்த்தை திரும்ப பெற முடியாத வார்த்தையாக மாறிவிடும். சோ கவனமா இருங்க. யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம். அடுத்த உங்கள் நகர்வு என்ன? கன்னிராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்ய போகும் ஒரு முக்கியமான மாற்றத்தை யாரிடமும் அறிவிக்க வேண்டாம். புதிய வேலை, புதிய தொழில், என்ன விஷயமோ அதை கரெக்டா கொஞ்சம் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. ஒரு இடத்தில் கணக்கு வேலை செய்யாது, ஒரு மனிதரை கணிக்க முடியாது, ஒரு சம்பவத்தை முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கு கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு. கன்னியா ராசிக்கான இந்த வாரத்தின் உண்மையான ட்விஸ்ட் இருக்கு. நீங்க பல நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் திடீரென்று வேகமாக நகரலாம். சோ நீங்கள் நம்பிய ஒரு திட்டம் தாமதமாகலாம். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கரெக்டா பண்ணிக்கோ. நடப்பது எல்லாம் உங்கள் திட்டப்படி இருக்காது, ஆனால் இறுதியில் நடப்பது எல்லாம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கதாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் திரைக்கதை உங்கள் கையில் இல்லை, ஆனால் காட்சியில் நீங்கள் எப்படி நடிக்க போகிறீர்கள் என்பது மட்டுமே உங்கள் கையில் இருக்கிறது. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு புதனுடைய ஆதிக்கம். சோ ஓரளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. மருத்துவம் சார்ந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறது பண்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதாவது கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ராசி, நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான சில விஷயங்களை பண்ணக்கூடிய ராசி. முயற்சி எடுத்தால் சக்சஸ், முயற்சி திருவினையாக்கும். நிறைய சக்சஸ் பண்ணக்கூடியதுதான், எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுடைய விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்? கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு உத்திரம் கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு. அஸ்தம் கூட திருமண வாழ்க்கையில பிரச்சனை, சித்திரை கேட்கவே வேண்டாம். 1008 பிரச்சனைக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சில விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் இருக்கும். சில நேரங்களில் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. தெரிஞ்ச பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருதா, நான் சொன்ன விஷயத்துல உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. சுபா.